குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஜீவா சார் பேசுகிறேன். ஸோ நம்ம இந்த வாரம் என்ன லெசன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபிசிக்ஸில் 5வது லெசன் எலக்ட்ரிசிட்டி. இந்த லெசன் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு லெசனில் வந்து பார்த்தோன்னா எலக்ட்ரிக் சார்ஜஸ், எலக்ட்ரிக் கரண்ட் அப்படிங்கிறதெல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா. அதாவது ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் இன் அ பர்டிகுலர் டைரெக்ஷன், அதெல்லாம் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம கரண்ட்டில் படிச்சிருப்போம். அதோடைய எஸ்ஐ யூனிட் ஆம்பியர் அப்படிங்கிறதெல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ அந்த எலக்ட்ரிசிட்டி பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம் இந்த லெசனில் என்னென்னலாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம்னா, நோ அபவுட் த பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ், எலக்ட்ரிக் சார்ஜஸ்னுடைய பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன. அடுத்து எக்ஸ்பிளைன் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சார்ஜஸ் பிட்வீன் டூ ஆப்ஜெக்ட்ஸ், ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸுக்கு இடையில் எப்படி சார்ஜஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அண்டர்ஸ்டாண்ட் த ஒர்க்கிங் ஆஃப் எலக்ட்ரோஸ்கோப், எலக்ட்ரோஸ்கோப்னால் என்ன, அதனுடைய ஒர்க்கிங் மெக்கானிசம் என்ன. ரெகக்னைஸ் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட், அசம்பிள் டிஃப்ரெண்ட் எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸ். ஸோ அப்போ டைப்ஸ் ஆஃப் சர்க்யூட்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். லிஸ்ட் அவுட் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, ஸோ எலக்ட்ரிசிட்டியை நம்ம எங்கெல்லாம் அப்ளை பண்ணுறோம், அதனுடைய பயன்பாடுகள் என்ன, இதெல்லாம் தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, லெட்ஸ் கோ டு த லெசன். ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரடக்ஷன். ஸோ ஆல் திங்ஸ் we use in our life are made up of elements. Each element is made up of atoms, which is the smallest unit. ஸோ நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருட்களுமே வந்து பார்த்தோன்னா சம் எலமெண்ட்ஸ்னால தான் இருக்குது. ஸோ ஒவ்வொரு எலமெண்ட்டும் இஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படின்னு தான் சொல்கிறோம். இதுதான் ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் த சப்ஜெக்ட் அல்லது எலமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஜான் டால்டன் த சயின்டிஸ்ட் கன்சிடர்டு த ஆட்டம்ஸ் cannot be divided further. அதாவது ஜான் டால்டன் என்ன சொன்னார் அப்படின்னா, அவர் ஆட்டம்ஸை அதுக்கு மேலே பிரிக்க முடியாது அப்படின்னு சொன்னார். பட் இட் வாஸ் ஃபவுண்ட் அவுட் லேட்டர் த்ரூ ரூதர்ஃபோர்ட்ஸ் கோல்டு ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட் தட் ஆட்டம்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் லைக் புரோட்டான், எலக்ட்ரான் அண்டு நியூட்ரான். ஸோ இப்போ இதுக்கப்புறம் வந்து ரூதர்ஃபோர்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கோல்டு ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக ஆட்டம்ஸை அப்படிங்கிறதே வந்து பார்த்தோம் அப்படின்னா பார்ட்டிகல்ஸ்னால் ஆயிருக்கு. என்னென்ன பார்ட்டிகல்ஸு, புரோட்டான், எலக்ட்ரான் அண்டு நியூட்ரான் அப்படிங்கிற பார்ட்டிகல்ஸ் மூலமாக தான் உருவாயிருக்கு அப்படின்னு சொன்னார். இப்போ இதில் மூமெண்ட் ஆஃப் எலக்ட்ரான் இன் ஏ மெட்டீரியல் கான்ஸ்டியூட் எலக்ட்ரிக் கரண்ட் அண்ட் ஜெனரேட்ஸ் அண்ட் எனர்ஜி கால்டு எலக்ட்ரிக் எனர்ஜி ஆர் எலக்ட்ரிசிட்டி. ஸோ இப்போ இதில் எலக்ட்ரானுடைய மூமெண்ட், ஒரு மெட்டீரியலில் எலக்ட்ரானுடைய மூமெண்ட்டு தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எலக்ட்ரிக் கரண்ட்னா ஜெனரேட்ஸ் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ எனர்ஜியை ஜெனரேட் பண்ணுது, உருவாக்குது அப்படின்னு சொல்கிறோம். அந்த எனர்ஜிக்கு பேர் என்ன அப்படின்னா எலக்ட்ரிக் எனர்ஜி, இல்லை அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு பேர். We use this energy in our life for various needs. Electric bulbs, fan, electric iron box, washing machines, refrigerators are some of the appliances which work with the help of electricity. ஸோ இப்போ எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா எந்த மெக்கானிசம் தான், எலக்ட்ரிசிட்டியை பயன்படுத்தி தான் நம்ம செஞ்சிட்ருக்கோம். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆட்டம்ஸ். An atom consists of proton, electron and neutron which are called subatomic பார்ட்டிகல்ஸ். ஸோ இப்போ இதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரன் எல்லாமே என்னென்னு சொல்கிறோம், சப் ஆட்டமிக் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது அணுவினுடைய துகள்கள். ஸோ புரோட்டான் அண்ட் நியூட்ரான் ஆர் ஃபவுண்ட் இன்சைடு த நியூக்ளியஸ் விச் இஸ் அட் த சென்டர் ஆஃப் அன் ஆட்டம். இதில் வந்து புரோட்டானும் நியூட்ரானும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டத்தினுடைய சென்டரில் இருக்கக்கூடியவங்க. அண்டு எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் அரவுண்டு த நியூக்ளியஸ் இன் டிஃப்ரெண்ட் பேத்ஸ் கால்டு ஆர்பிட்ஸ். இதில் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறவங்க எங்கே இருப்பாங்க, அந்த நியூக்ளியஸ், எது புரோட்டானு நியூட்ரான் இருக்காங்களே அந்த நியூக்ளியஸை சுற்றி ரவுண்டில் ஒரு ஆர்பிட்டில் சுற்றி வருவாங்க. ஸோ இப்போ அதுக்கு பேர் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்பிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? இன் அன் ஆட்டம் த நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் அண்ட் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வில் பி ஈக்குவல். ஸோ இப்போ ஒரு ஆட்டம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் எலக்ட்ரானுடைய அளவும் புரோட்டானுடைய எண்ணிக்கை, அதாவது எலக்ட்ரான் புரோட்டானுடைய எண்ணிக்கை வந்து பார்த்தோன்னா சமமாக இருக்கும். There is a force of attraction between the protons in the nucleus and the electrons in the orbits. ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா there is a force of attraction between the, அங்கே என்ன இருக்குது அப்படின்னா force of attraction எதுக்கு இடையில், ப்ரோட்டான்ஸ், நியூக்ளியஸில் இருக்கக்கூடிய ப்ரோட்டான்ஸுக்கும் ஆர்பிட்டில் சுற்றிட்டு இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸுக்கு இடையில் ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன்ஸ் இருக்குது. இந்த அட்ராக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளாக நம்ம ஒரு கயிற்றுல ஒரு கல்லை கட்டி கையில் வச்சு இப்படி சுற்றினோம்னா என்ன ஆகும், கல் வந்து வெளியில் போக ட்ரை பண்ணும். ஆனால் அது கயிறில் கட்டி வச்சுருக்கிறதுனால அந்த கல் என்னாகும், சுற்றிக்கிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ அதே மாதிரி தான் வந்து அதுக்கு பேர் தான் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரி, சில ஈர்ப்பு விசைன்னு சொல்கிறோம். அதே மாதிரி தான் இந்த நியூக்ளியஸில் இருக்கக்கூடிய இந்த புரோட்டான் வந்து பார்த்தோம் அப்படின்னா கயிறு மாதிரி. ஸோ இப்போ இதுக்கு இடையில் அந்த எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறவங்க அந்த கல் மாதிரி. ரைட்டா? இதுக்கு இடையில் அந்த நூல் தான் வந்து ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம்.
There is a force of attraction between the protons in the nucleus and the electrons in the orbits. Electrons in the inner orbits are strongly attracted by the protons and they cannot be removed from the atom easily. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நியூக்ளியஸ், ஒரு ஆட்டமில் ஒரு நியூக்ளியஸை சுற்றி 2-3 ஆர்பிட்ஸ் இருக்கும், 2-3 வளையங்கள் இருக்கும். அதில் புரோட்டானுக்கு பக்கத்தால் இருக்கக்கூடிய, அதாவது நியூக்ளியஸுக்கு பக்கத்தால் இருக்கக்கூடிய வளையத்தில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரமாக பிரிக்க முடியாது. ஏன்னா அது வந்து பார்த்தோம் அப்படின்னா அதில் இருக்க அந்த ஃபஸ்ட்டு வளையத்தில் இருக்கக்கூடியதுக்கும் நியூக்ளியஸில் இருக்கக்கூடிய புரோட்டானுக்குமான ஈர்ப்பு விசை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் அந்த எலக்ட்ரான் வந்து ரிமூவ் ஆகாது. ஆனால் அதே கடைசி போக போக வந்து பார்த்தோன்னா அடுத்தடுத்த ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களுக்கும் புரோட்டான்களுக்கு இடையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனுங்கிறது கொஞ்சம் கம்மியாகும். ஸோ அப்போ அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் என்ன ஆகும், ஈஸியாக வெளியேறி போகிற மாதிரி இருக்கும். பட் the electrons in the outermost orbits are loosely bound and they can be easily removed from the atom. ஸோ இப்போ இதில் கடைசி ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த எலக்ட்ரானுக்கும் புரோட்டானுக்குமான அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ அதனால் அது ஈஸியாக என்ன ஆகும், எலக்ட்ரான் அதாவது புரோட்டான்லேருந்து அந்த ஆர்பிட்லேருந்து பிரிக்க முடியும், அந்த ஆட்டம்லேருந்து பிரிக்க முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டம் மாடல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆட்டம் மாடலில் வந்து பார்த்தோன்னா நடுவில் இந்த ஆரஞ்ச் அண்டு க்ரீன் கலரில் இருக்குது இல்லையா, ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதில் ஆரஞ்சு கலரில் ப்ளஸ் போட்டிருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தோன்னா ப்ரோட்டான்ஸ். ஏன்னா ப்ரோட்டான்ஸ் எல்லாமே பாசிட்டிவ் சார்ஜஸில் இருக்கும். அந்த க்ரீன் கலரில் இருக்கிறது வந்து நியூட்ரான்ஸ். ரைட்டாக? தேர் இஸ் நோ எலக்ட்ரிக் சார்ஜஸ். அது பாசிட்டிவாகவும் இருக்காது, நெகட்டிவாகவும் இருக்காது, அது வந்து நியூட்ரலாக இருக்கும். அண்டு வெளியில் ஆர்பிட்ஸ், அந்த நியூக்ளியஸை சுற்றி ஒரு வளையம், அதுக்கடுத்து 2வது வளையம், அதுக்கடுத்து 3வது வளையம் இருக்கு இல்லையா. ஸோ இப்போ அதுதான் ஆர்பிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், சுற்றுவட்டம் அல்லது சுற்று வளையங்கள்னு சொல்லுவோம். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த நியூக்ளியஸை ஒட்டிக்கிறது ஃபஸ்ட் ஆர்பிட்டு, செகண்டாக இருக்கிறது செகண்ட் ஆர்பிட்டால், 3வது இருக்கிறது தேர்ட் ஆர்பிட்டால்னு சொல்லுவோம். இப்போ இந்த இதில் இருக்கக்கூடிய இந்த நியூக்ளியஸில் இருக்கக்கூடிய புரோட்டானுக்கும் அந்த ஃபஸ்ட் ஆர்பிட்டில் வந்து பார்த்தோன்னா எலக்ட்ரான்ஸ் இங்கே எதுவுமே கொடுக்கல. செகண்ட் ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ், அந்த மைனஸ் போட்டிருக்காங்களே அதெல்லாம் எலக்ட்ரான்ஸு. ஸோ அப்போ அதுக்குமான ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ அது ஈஸியாக என்ன பண்ண முடியாது, பிரித்து எடுத்துகிட்டு வர முடியாது ஆட்டம்ஸ்லேருந்து. ஆனால் அந்த லாஸ்ட் அவுட்டர் மோஸ்ட்டில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்கும் புரோட்டான்ஸுக்குமான அந்த டிஸ்டன்ஸ் அதிகம் இருக்கிறதுனால அட்ராக்ஷன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் அந்த லாஸ்ட் ஆர்பிட்டால், அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை நம்ம என்ன பண்ண முடியும், ஈஸியாக வெளியில் கொண்டுட்டு வர முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சார்ஜஸ். Charge or electric charge is the basic property of matter that causes objects to attract or repel each other. ஸோ இப்போ இந்த சார்ஜ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா மின்சுமை, அதாவது எலக்ட்ரிக் சார்ஜுங்கிறது தான் மின்சுமை அப்படின்னு சொல்லுவோம். இந்த எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா பேசிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேட்டர், ஒரு மேட்டர்னுடைய ஒரு பேசிக் ப்ராப்பர்ட்டி. இது வந்து பார்த்தோன்னா தட் காசஸ் ஆப்ஜெக்ட்ஸ் டு அட்ராக்ட். ஸோ இப்போ ஆப்ஜெக்டை அட்ராக்ட் பண்ணும், இல்லை அப்படின்னா ரெப்பல்னால் விலக்கும் அப்படின்னு அர்த்தம், அதாவது விலகி போகிறது. It is carried by the substance particles like protons and electrons. இதில் வந்து protons and electrons அப்படிங்கிற சப்ஆட்டமிக் பார்ட்டிகல்ஸ் இருக்காங்க. சார்ஜஸ் கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்டு. ஸோ இப்போ சார்ஜஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா இதே சென்டென்ஸை தான் நம்ம எனர்ஜிக்கு பயன்படுத்தோம். எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்டு. அதை ஆக்கவோ அடிக்கவோ முடியாது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதாவது ஒரு வகையான ஆற்றல் இன்னொரு வகையான ஆற்றலாக மாறும் அப்படிங்கிற மாதிரியே தான் இங்கேயும். There are 2 types of charges, positive charge and negative charge. Protons carry positive charge and the electrons carry negative charge. இதில் protons அப்படிங்கிறவங்க யார், பாசிட்டிவ் சார்ஜ். அதனால தான் அந்த பிக்சரில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டான்ஸ் ப்ளஸ் குறியிலையும் எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தோன்னா நெகட்டிவ் சார்ஜுங்கனால மைனஸ் குறியும் போட்டிருப்பாங்க. ரைட்டா? There is a force of attraction or repulsion between the charges. ஸோ இப்போ இந்த 2 சார்ஜஸ்க்கு இடையில தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன்று அட்ராக்ஷன்ஸ் இருக்கும், இல்லைன்னா ரெப்பல்ஷன் இருக்கும். எந்த மாதிரி ரெப்பல்ஷன்ஸ் இருக்கும், பாசிட்டிவ்க்கும் இடையில் ரெப்பல்ஷன், நெகட்டிவ் இடையில் ரெப்பல்ஷன், பாசிட்டிவ்க்கும் நெகட்டிவ் இடையில் அட்ராக்ஷன்ஸ் இருக்கும். அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட் ஈச் அதர் அண்டு லைக் சார்ஜஸ் ரெப்பல் ஈச் அதர். அதாவது அன்லைக் சார்ஜஸ் அப்படின்னா டிஃப்ரெண்ட்டான சார்ஜஸ், அதாவது ப்ளஸ் மைனஸ், அது வந்து பார்த்தோன்னா அட்ராக்ட், ஒன்றோட ஒன்று ஈர்க்கும். அதே மாதிரி பார்த்தோன்னா லைக் சார்ஜஸ் அப்படின்னா ஒரே மாதிரி இருக்கக்கூடிய சார்ஜஸ் வந்து பார்த்தோன்னா ரெப்பல் ஈச் அதர், ஒன்றை விட்டு ஒன்று விலகி போகும். எப்படி காந்தத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரே எண்டு நார்த் போலும் என்னாகும், விலகும், சவுத் போலும் நார்த் போலும் என்னாகும், ஒட்டும் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் பாசிட்டிவ் விளக்கும், நெகட்டிவ் விளக்கும், பாசிட்டிவும் நெகட்டிவும் தான் ஈர்க்கும். ரைட்டா? தென் ஸோ இப்போ இதை தான் இங்கே கொடுத்துருங்க. பாசிட்டிவ் என்ன ஆகுது, ரெப்பல் ஆகுது.
நெகட்டிவும் ரெப்பல் ஆகுது. ஆனால் பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன ஆகுது, அட்ராக்ட் ஆகுது. அட்ராக்ஷன் அண்டு ரெப்பல்ஷன் பிட்வீன் த சார்ஜஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரிக் சார்ஜ் இஸ் மெஷர்ட் இன் காலம்ப். ஸோ இப்போ எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து பார்த்தோன்னா இஸ் மெஷர்ட் இன் காலம்ப், அதுதான் யூனிட்டு. ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் தட் கேன் எக்ஸிஸ்ட் ஃப்ரீலி இஸ் கால்டு எலிமெண்ட்ரி சார்ஜ், இ அப்படின்னு சொல்கிறோம். இட்ஸ் வேல்யூ இஸ் 1.602 × 10⁻19 காலம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் அப்படின்னு பார்த்தோன்னா தட் எக்ஸிஸ்ட் ஃப்ரீலி அப்படின்னா எந்த ஒரு இது இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய அந்த சார்ஜ், அதை தான் எலிமெண்ட்ரி சார்ஜ்னு சொல்லுவோம். அந்த சார்ஜினுடைய வேல்யூ வந்து பார்த்தோன்னா 1.602 × 10⁻19. இங்கே ஏன் 10⁻19 போடுறோம் அப்படின்னா அதாவது எப்படி சொல்லுவோம், இப்போ 10⁻19 போட்டோம்னா ஒன்றுக்கு அப்புறம் 19 0 போடணும், அது 10⁻19. இப்போ 10⁻19 என்னது, ஒன்றுக்கு அதாவது இந்த பக்கம் 0 பாயிண்ட்டுன்னு போடுறோம் இல்லையா, அந்த பாயிண்ட்டுக்கு முன்னால் 19 0 போடணும். அப்போ 00000 அந்த மாதிரி போடுறது தான் வந்து பார்த்தோம்னா 10⁻19. திஸ் இஸ் த அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் பாசஸ்டு பை ஈச் ப்ரோட்டான் அண்ட் எலக்ட்ரான். ஸோ இப்போ இதுதான் வந்து பார்த்தோன்னா அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் அப்படின்னு சொல்கிறோம், பாசஸ்டு பை த ஈச் ப்ரோட்டான் அண்ட் எலக்ட்ரான். But protons have positive elementary charge and electrons have negative elementary charge. Since protons and electrons are equal in number, an atom is electrically neutral. ஸோ இப்போ இதனால தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரோட்டான்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரே எண்ணிக்கையில் இருக்காங்க. அதனால தான் வந்து பார்த்தோன்னா ஒரு ஆட்டம்ஸ் அப்படிங்கிறது நியூட்ரல் கண்டிஷனில் இருக்குது. ஸோ அப்போ ஒரு ஆட்டமில் எலக்ட்ரானும் ப்ரோட்டானும் சமமான எண்ணிக்கையில் இருந்தாங்கன்னா அந்த ஆட்டம் வந்து பார்த்தோன்னா நியூட்ரல் ஆட்டம் அப்படின்னு சொல்கிறோம். இதே வந்து பார்த்தோன்னா ஒரு எலக்ட்ரான் கம்மியாகுது, ஒரு புரோட்டான் அதிகமாக இருக்குது, ஒரு எலக்ட்ரான் கம்மியாக இருந்துச்சுன்னா அது பேர் வந்து பாசிட்டிவ் ஆட்டம்னு சொல்லுவோம். அதே வந்து பார்த்தோன்னா ஒரு எலக்ட்ரான் அதிகமாக இருக்குது, ஒரு புரோட்டான் கம்மியாக இருக்குது அப்படின்னா அது வந்து நெகட்டிவ் ஆட்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சார்ஜஸ். எப்படி சார்ஜஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா, ஆஸ் வி saw earlier, electrons, negative electric charges in the outermost orbit of the atom can be easily removed. ஸோ இப்போ இதுக்கு முன்னால் பார்த்த மாதிரி outermost orbitல் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும், ஈஸியாக ரிமூவ் ஆகும். they can be transferred from one substance to another. ஸோ இப்போ இந்த ரிமூவல் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா மேபி எதாக இருக்கலாம், இன்னொரு சப்ஸ்டன்ஸோடு சேர்றதான், ரைட்டா? ஸோ அப்போ இன்னொரு பக்கத்தில் இருக்கக்கூடிய வேறொரு சப்ஸ்டன்ஸு அந்த அவுட்டர் மோஸ்ட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை தன் பக்கத்தில் ஈர்க்கலாம். ஸோ அப்போ அதனால் அவுட்டர் மோஸ்ட்டில் இருக்கிற எலக்ட்ரான் வந்து நகர்ந்து எங்கே போகுது, இன்னொரு சப்ஸ்டன்ஸுக்கு போகுது. ஸோ இதை தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சார்ஜஸ்ன்னு சொல்கிறோம். த சப்ஸ்டன்ஸ் which gains electrons become negatively charged and the substance லூசஸ் எலக்ட்ரான்ஸ் பிகம்ஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு. ஸோ அப்போ ஒரு எலக்ட்ரான் வந்து கெயின் பண்ணிச்சு, ஒரு ஆட்டம் வந்து ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணிச்சுன்னா அது வந்து பார்த்தோன்னா நெகட்டிவ் ஆட்டம்னு சொல்கிறோம். அதே ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணிச்சுன்னா அதை பாசிட்டிவ் சார்ஜ்டு அப்படின்னு சொல்கிறோம். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சார்ஜஸ் டேக்ஸ் பிளேஸ் இந்த ஃபாலோயிங் வேஸ். 3 வகையில் இந்த ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது. ஒன்று வந்து பார்த்தோன்னா ட்ரான்ஸ்ஃபர் பை ஃப்ரிக்ஷன், அடுத்து ரெண்டாவது ட்ரான்ஸ்ஃபர் பை கண்டக்ஷன், அடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பை இண்டக்ஷன். ஸோ அப்போ இதுதான் இந்த 3 டைப். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் பை ஃப்ரிக்ஷன். ஸோ அப்போ இதுக்கான ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது. டேக் ஏ காம்ப் அண்ட் பிளேஸ் இட் நியர் சம் பீசஸ் ஆஃப் பேப்பர். ஒரு சீப்பு எடுத்துக்கிட்டு அதை என்ன பண்ணுறோம், ஒரு பேப்பர் பீஸுங்களுக்கு இடையில கொண்டுட்டு போகணும். ஆர் த அட்ராக்டட் பை த காம்ப்? நோ. ஸோ அப்போ அது அட்ராக்ட் பண்ணுமா அந்த சீப்பு பேப்பர்ஸை? நோ. அடுத்து என்ன பண்ணுறோம், நவ் காம்ப் யுவர் ட்ரை ஹேர் அண்ட் பிளேஸ் இட் நியர் தேம். ஸோ உங்கள் காஞ்ச தலையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த சீப்பு வச்சு 2 சீவுங்க. சீவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், அந்த பேப்பர்கிட்ட கொண்டுட்டு போங்க. இப்போ என்ன பார்க்கலாம் அப்படின்னா, யூ கேன் see that the paper pieces are attracted by the comb now. How is it possible அப்படின்னு கேட்குறான். அப்போ வெறுமனே சீப்பு எடுத்துகிட்டு கொண்டு போய் பேப்பர்ட்ட வச்சா அது அட்ராக்ட் பண்ணல பேப்பர் பீசஸை. அதே நம்ம தலையில் 2 முடியை வாரினதுக்கப்புறம் திருப்பி கொண்டு வச்சோம்னா அது பேப்பர் பீசஸை அட்ராக்ட் பண்ணுது. எப்படி நடக்குது அப்படின்னா, காம்ப் ரப்டு வித் ஹேர் கெயின்ஸ் எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் த ஹேர் அண்ட் பிகம்ஸ் நெகட்டிவ்லி சார்ஜ்டு. ஸோ அப்போ அந்த காம்ப் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாசிட்டிவில் இருந்திருக்கும். நம்ம ஹேரில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் அப்போ நம்ம சீப்பால் சீவும்போது நம்ம தலைமுடியை வாரும்போது நம்ம ஹேரில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து எங்கே போயிடும், அந்த காம்புக்கு போயிடும், ரைட்டா? அதாவது சீப்புக்கு போயிடும். அண்ட் பிகம்ஸ் நெகட்டிவ் சார்ஜ் ஆகிடுது அந்த சீப்பு. இப்போ தீஸ் எலக்ட்ரான்ஸ் ஆர் அக்யூமுலேட்டட் ஆன் த சர்ஃபேஸ் ஆன் த காம்பை. when a piece of paper is teared into bits, positive and negative charges are present at the edges of the bits. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பேப்பர் பீஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய எட்ஜஸில் பாசிட்டிவ் சார்ஜஸ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸும் அக்யூமுலேட் ஆகிருப்பாங்க. இப்போ இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா,
நெகட்டிவ் சார்ஜஸ் இந்த கோம்ப் அட்ராக்ட் பாசிட்டிவ் சார்ஜஸ் இந்த பிட். ஸோ அப்போ அந்த பேப்பரில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜஸ்னால் இந்த சீப்பில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் சார்ஜஸ் ஈர்க்கப்படும். ஸோ த பிட்ஸ் ஆர் மூவிங் டுவார்ட்ஸ் த காம்ப். அதனால தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா தலை வாரினதுக்கப்புறம் அந்த சீப்பை கொண்டு பக்கத்தில் வச்சோம்னா அந்த பேப்பர் பிட் என்ன ஆகுது, சீப்பை நோக்கி மூவ் ஆகுது. while combing hair, charges are transferred from the hair to comb due to friction. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஹேரில் இருந்த அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து எதன் மூலமாக வருது, ஃப்ரிக்ஷன் மூலமாக வருது. ஃப்ரிக்ஷன் என்னது, உராய்தல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நம்ம சீப்பு வச்சு நம்ம தலைமுடியை வாரும்போது அந்த சீப்புக்கும் நம்ம தலைமுடிக்கும் இடையில் ஒரு ஃப்ரிக்ஷன் ஆகுது. அந்த ஃப்ரிக்ஷன் மூலமாக தான் அந்த எலக்ட்ரான்ஸ் ஆனது கோம்புக்கு ரிசீவ் பண்ணப்படுது, ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அங்கேருந்து தான் என்ன பண்ணுது, கோம்பு வச்சு நம்ம பேப்பரை அட்ராக்ட் பண்ண முடியுது. இஃப் த ஹேர் இஸ் வெட், அதே தலைமுடி ஈரமாக இருந்துச்சு அப்படின்னா த ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த ஹேர் அண்ட் த கோம்ப் ரெடியூசஸ் விச் வில் ரெடியூஸ் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்ஃபரிங் ஃப்ரம் ஹேர் டு கோம்ப். அதே தலைமுடி ஈரமாக கொஞ்சம் வதவதன்னு ஃபுல்லாக காயாமல் இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் அங்கே ஃப்ரிக்ஷன் வந்து உருவாகாது. ஸோ அப்போ நம்ம தலைமுடியில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆகாது, சீப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஹென்ஸ் ரப்பிங் சர்டன் மெட்டீரியல்ஸ் வித் ஒன் அனதர் கேன் காஸ் த பில்டப் ஆஃப் எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ் ஆன் த சர்ஃபேசஸ். ஃப்ரம் திஸ் இட் இஸ் கிளியர் தட் சார்ஜஸ் ஆர் ட்ரான்ஸ்ஃபர்ட் பை ஃப்ரிக்ஷன். ஸோ இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக சார்ஜஸ் அப்படிங்கிறது ஃப்ரிக்ஷன் மூலமாக கண்டக்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் அந்த ஆக்டிவிட்டி. இதே மாதிரி வந்து பார்த்தோம்னா சிமிலர் எஃபெக்ட் கேன் பி சீன் when we rub a few materials with one another. When a glass rod is rubbed with a silk cloth, the free electrons in the glass rod are transferred to silk cloth. ஸோ இப்போ இதே மாதிரி இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிளாஸ் ராடு, ஒரு கண்ணாடி குச்சி இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கிறோம். அது ரப்டு வித் சில்க் கிளாத், பட்டு துணியால் அதை ரப் பண்ணும்போது தேய்க்கும் போது அங்கே ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இந்த கிளாஸில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்டு டு சில்க், அந்த பட்டு துணிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இட் இஸ் பிகாஸ் த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இன் த கிளாஸ் ராட் ஆர் லெஸ் டைட்லி பவுண்ட் அஸ் கம்பேர்டு டு தட் இஸ் இன் சில்க் கிளாத். ஸோ அப்போ அந்த கிளாஸ் ராடை பட்டு துணியை காட்டிலும் கிளாஸ் ராடில் வந்து எப்படி இருக்கும், லெஸ் டைட்லி பாண்டு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கொஞ்சம் லூஸாக பேக் ஆகிருக்கு எது, அந்த எலக்ட்ரான்ஸ். சின்ஸ் த கிளாஸ் ராட் லூசஸ் எலக்ட்ரான்ஸ், அதனால தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிளாஸ் ராட்லேருந்து எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகுது, லூஸ் ஆகி இட் ஹேஸ் டெஃபிஷியன்சி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஹென்ஸ் அக்யூர்ஸ் பாசிட்டிவ் சார்ஜ். பட் த சில்க் கிளாத் ஹேஸ் எக்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், ஸோ இட் பிகம்ஸ் நெகட்டிவ்லி சார்ஜ்டு. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா அந்த பட்டு துணியில் தேய்க்கும் போது அந்த பட்டு துணியில் அந்த கிளாஸ் ராடில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகுது, ஈஸியாக அந்த சில்க் கிளாத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ அப்போ அதனால் சில்க் கிளாத் வந்து எப்படி இருக்கும், நெகட்டிவ்லி சார்ஜாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் அந்த கிளாஸ் ராடு. இது சில்க் காட்டன் வச்சு என்ன ஆகும், சில்க் கிளாத் வச்சு தேய்க்கும் போது அதில் கிளாஸ் ராடில் இருக்கக்கூடிய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எங்கே போயிடும், ட்ரான்ஸ்ஃபர்டு டு சில்க் கிளாத். ஓகேவா? when an ebonite rod, so rod made by vulcanized rubber. ஸோ vulcanized rubber அப்படின்னா வால்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ இந்த ஆட்டோமொபைல்ஸில் வந்து பார்த்தோன்னா டயர் ரொம்ப தேஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து ஒரு ப்ராசஸ்க்கு அனுப்புவாங்க, வால்கனைசிங் அனுப்புவாங்க. வால்கனைசிங்னா திருப்பி அந்த ரப்பர், அந்த தேஞ்ச டயர் மேலே வந்து இன்னொரு ரப்பர் கோட்டிங்ஸை போட்டு என்ன பண்ணுவாங்க, அதை திருப்பி ஓடுற அளவுக்கு கண்டிஷன் கொண்டு வருவாங்க. அதை தான் வல்கனைசிங் சொல்லுவோம். அது வந்து ஒரு கெமிக்கல் ப்ராசஸ், சல்ஃபர்ஸ் ஆட் பண்ணுறது, ரைட்டா? ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ராடு மேட் பை வல்கனைஸ்டு ரப்பர்னால் இருக்கக்கூடிய அந்த ராடில் ரப்டு வித் ஃபர்னா என்னது, இந்த இறகுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறது தான் ஃபர். இந்த ஃபர் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் எலக்ட்ரான்ஸ் டு த ebonite rod because the electrons in the outermost orbit of the atoms in fur are loosely bound as compared to the ebonite rod. ஸோ இப்போ இந்த ஃபரில் இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரான்ஸ், அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து லூஸ்லி அரேஞ்ச்டாக இருக்கிறதுனால ஈஸியாக என்ன ஆகுது, ebonite ராடுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. The ebonite rod which has excess electrons becomes negatively charged and the fur which has deficiency of electrons is positively charged. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ebonite ராடில் அந்த ஃபர் கிளாத்தை வச்சு தேய்க்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஃபர் கிளாத்தில் இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரான்ஸ் எங்கே போயிடுறாங்க, ebonite ராடுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆவாங்க, ரைட்டா? ஸோ அப்போ இதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிளாத் வந்து என்னவா மாறுது, டெஃபிஷியன்சி ஆஃப் ஃபர் விச் ஹேஸ் டெஃபிஷியன்சி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ். அப்போ ஃபர் கிளாத் வந்து இங்கே பார்த்தோன்னா
பாசிட்டிவ் சார்ஜாக மாறுது, எபோனைட் ராட் என்னவா மாறுது, நெகட்டிவ் சார்ஜாக மாறுது. அப்படியே கிளாஸ் ராடும் சில்க் கிளாத்துக்கு ஆப்போசிட் தான் இந்த எபோனைட் ராடு ஃபர் கிளாத், ரைட்டா. From this, we know that when two materials are rubbed together, some electrons may be transferred from one material to another, leaving them both with a net electric charge. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெண்டு எக்ஸ்பெரிமெண்ட்லையுமே சம் எலக்ட்ரான்ஸ் மே பி ட்ரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் ஒன் மெட்டீரியல் டு அனதர். அப்போ இங்கே எலக்ட்ரான்ஸ் ஆனது ஒரு மெட்டீரியல்லேருந்து இன்னொரு மெட்டீரியல் என்ன அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது பிகாஸ் ஆஃப் ரப்பிங், இல்லையா. லீவிங் தம் போத் வித் த நெட் எலக்ட்ரிக் சார்ஜ். ரெண்டுலேயுமே என்ன இருக்குது, எலக்ட்ரிக் சார்ஜை விட்டுட்டு போகுது. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் பை கண்டக்ஷன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தது ட்ரான்ஸ்ஃபர் பை ஃப்ரிக்ஷன், உராய்வின் மூலம் சார்ஜஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆனது. இங்கே வந்து பார்த்தோன்னா அடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பை கண்டக்ஷன். இதுக்கு ஒரு ஆக்டிவிட்டி, டேக் ஏ ஷீட் ஆஃப் பேப்பர், டர்ன் இட் இன்டு ஏ ஹாலோ சிலிண்டர், டை ஒன் எண்ட் ஆஃப் த சிலிண்டர் with a silk thread and hang it from a stand. Now take an ebonite rod and charge it by rubbing it with the woolen cloth, அதாவது fur cloth. Bring this charged ebonite rod near the paper cylinder. The cylinder will be attracted by the rod. If you touch the paper cylinder by the charged rod, you will see the paper cylinder repelling the rod. Can you say the reason? அதாவது இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ண சொல்கிறாங்க, ஒரு ஷீட் ஆஃப் பேப்பர் எடுத்துக்கிறோம், அதை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹாலோ சிலிண்டராக சுருட்டோம், ஓகேவா. அந்த ஹாலோ சிலிண்டராக சுருட்டி அதில் வந்து பார்த்தோன்னா ஒரு எண்டில் டை ஒன் எண்ட் ஆஃப் த சிலிண்டர் சில்க் த்ரெட் ஒரு பட்டு நூலை வச்சு கட்டிடுறோம். அண்டு ஹேங் இட் ஃப்ரம் ஏ ஸ்டாண்ட், அதை ஒரு ஸ்டாண்டில் கட்டி தொங்க விட்டுறோம். இப்போ என்ன பண்ணுறோம், டேக்கன் எபோனைட் ராடு, இது அந்த வல்கனைஸ்டு ரப்பர் இருக்கு இல்லையா, அந்த ரப்பர் ராடை எடுத்துக்கிறோம், அதாவது அந்த எபோனைட் ராடை. அண்டு சார்ஜ் இட் பை ரப்பிங் இட் வித் உல்லன் கிளாத். ஸோ அந்த எபோனைட் ராட் என்ன பண்ணுறோம், அந்த ஃபர் கிளாத் வச்சு தேய்க்கிறோம், நல்லா தேய்ச்சிடும். இப்படி தேய்க்கிறது மூலமாக இப்போ அந்த எபோனைட் ராட் என்ன இருக்கும், நெகட்டிவ் சார்ஜ் ஆகிருக்கும். பிரிங் திஸ் சார்ஜ் எபோனைட் ராட் நியர் த பேப்பர் சிலிண்டர். அந்த பேப்பர் சிலிண்டருக்கு பக்கத்தில் கொண்டுட்டு போகும்போது அது என்னாகும், இந்த சிலிண்டர் வில் பி அட்ராக்டட் பை த ராடு. ஸோ அப்போ அந்த பேப்பர் சிலிண்டர் வந்து அந்த ராட்னால் அட்ராக்ட் பண்ணப்படும். ஏன்னா அந்த சிலிண்டரில் இருக்கக்கூடிய அந்த சில்க் கிளாத் வந்து பார்த்தோம், அந்த பட்டு நூலும் அந்த பேப்பரும் பாசிட்டிவ் சார்ஜில் இருக்கும், எபோனைட் ராடு நெகட்டிவ் சார்ஜில் இருக்கும். ஸோ அப்போ அதனால் என்னாகும், ஒன்றோட ஒன்று அட்ராக்ட் ஆகும். இஃப் யூ டச் த பேப்பர், நம்ம அந்த பேப்பரை டச் பண்ணும்போது சிலிண்டர் பை த சார்ஜ்டு ராடு யூ வில் சி த பேப்பர் அப்படின்னு. இஃப் யூ டச் த பேப்பர் சிலிண்டர் பை த சார்ஜ்டு ராடு, இந்த சார்ஜ்டு ராடு நம்ம டச் ஆகும்போது பேப்பர் என்னாகும், ரெப்பலிங் த ராடு, ஒன்றோட ஒன்று விலகி போகும். இது ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. When the ebonite rod is rubbed with woolen cloth, electrons from the woolen cloth are transferred to ebonite rod. இதுதான் முன்னாலே நம்ம பார்த்தோம். Now ebonite rod will be negative charged. இப்போ அந்த ebonite rod என்னவா இருக்கு, நெகட்டிவ் சார்ஜாக இருக்கும். When it is brought near the paper cylinder, negative charges in the rod are attracted by the positive charges in the cylinder. அந்த சிலிண்டரில் எது பாசிட்டிவ், அந்த சில்க் பட்டு நூல் பேப்பர் எல்லாமே, ரைட்டா. When the cylinder is touched by the rod, some negative charges are transferred to the paper. இப்போ இந்த ராடை டச் பண்ணுறது மூலமாக அந்த பேப்பருக்கு என்னாகும், இந்த ராட்லேருந்து சில எலக்ட்ரான்ஸ் வந்து என்னாகும், நெகட்டிவ் சார்ஜஸ் அங்கே பேப்பருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஏன்னா பேப்பர்லேயும் பாசிட்டிவ் இருப்பாங்க இல்லையா. ஸோ இப்போ அவங்களும் அந்த நெகட்டிவை ஈர்க்கிறாங்க. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, ஹென்ஸ் த நெகட்டிவ் சார்ஜஸ் இந்த ராட் ஆர் ரெப்பல்டு பை த நெகட்டிவ் சார்ஜஸ் இந்த சிலிண்டர். இப்போ இந்த இடத்துல அந்த டச்சான அந்த பாயிண்டில் அந்த எபோனைட் ராட்லேயும் நெகட்டிவ் சார்ஜ் இருப்பாங்க, பேப்பர் டச் ஆனதுனால அந்த பேப்பருக்கும் நெகட்டிவ் சார்ஜ் போயிருப்பாங்க. அதனால் ஒன்றோட ஒன்று ஒட்டுனது என்ன அட்ராக்ட் ஆனது விலகி போயிடும் அப்படின்னு சொல்கிறோம், ரைட்டா. So thus we can say that the charges can be transferred to an object by bringing it in contact with a charged body அப்படின்னு சொல்லும்போது, this method of transferring charges from one body to other body is called transfer by conduction. ஸோ இப்போ எங்கே ஒரு கண்டக்ட் தொடர்பின் மூலம் ஒரு சார்ஜ் வந்து இன்னொரு பார்ட்டிகல்ஸுக்கு மூவ் ஆனிச்சுன்னா அதுக்கு பேர் தான் என்னது, கண்டக்ஷன். தொடர்பின் மூலம் பரவுதல், ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது அப்படின்னு சொல்கிறோம், ரைட்டா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் பை இண்டக்ஷன். ஸோ இப்போ இண்டக்ஷன் மூலம் பரவுறது. We saw that we can charge an uncharged object when we touch it by a charged object, but it also possible to obtain charges in a body without any contact with other charged body.
ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்கலாம்னா தட் we can charge an uncharged object. ஒரு அன்சார்ஜ்டு இருக்கக்கூடிய ஒரு பொருள் நம்ம சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா when we touch it by a charged object, நம்ம அதை தொடும்போது என்ன பண்ணுவோம், அதாவது we saw that we can charge an uncharged object when we touch it by a charged object அப்படின்னு சொல்கிறோம். இது புரிகிற மாதிரி இருக்கா? இப்போ நம்ம தொடுறது மூலமாக அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகும், சார்ஜ் ஆகும். எந்த பொருள், அன்சார்ஜாக இருக்கக்கூடிய ஒரு பொருள். அப்போ நம்மளால் என்ன பண்ண முடியும், நம்ம ஒரு பொருளை தொடுறது மூலமாகவே அந்த இடத்துல என்னாகும், ஒரு அன்சார்ஜ்டு பார்ட்டிகல் சார்ஜ் ஆகும்னு சொல்கிறோம். பட் இட் ஆல்சோ பாசிபிள் டு அப்டைன் சார்ஜஸ் இன் எ பாடி வித்தவுட் எனி கான்டாக்ட் வித் அதர் சார்ஜ்டு பாடி. ஸோ இப்போ ஆனால் இட் இஸ் ஆல்சோ பாசிபிள், இன்னொன்று பாசிபிள் எது, டு அப்டைன் சார்ஜஸ் எங்கேருந்து கிடைக்கும், இன் எ பாடி வித்தவுட் எனி கான்டாக்ட் வித் அதர் சார்ஜ்டு பாடி. ஒரு சார்ஜ்டு பாடியிலேருந்து இன்னொரு அன்சார்ஜ்டு பாடிக்கு எந்த ஒரு தொடர்புமே ஏற்படுத்தாமல், டச்சிங்கே இல்லாமல் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆணுச்சு அப்படின்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், இண்டக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். த ப்ராசஸ் ஆஃப் சார்ஜிங் அண்ட் அன்சார்ஜ்டு பாடி பை பிரிங்கிங் ஏ சார்ஜ்டு பாடி நியர் டு இட். பக்கத்தில் தான் கொண்டுட்டு போகிறோம், ஆனால் என்ன பண்ணல, டச் பண்ணல. பட் வித்தவுட் டச்சிங் இட் இஸ் கால்டு இண்டக்ஷன். த அன்சார்ஜ்டு பாடி acquires an opposite charge at the near end and similar charge at the farther end. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா the uncharged body acquires an opposite charge. அந்த அன்சார்ஜ்டு பாடியிலேருந்து அதுக்குனுடைய ஆப்போசிட் சார்ஜஸ் என்ன பண்ணும், அதனுடைய நியர் எண்ட்லேருந்து எடுத்துக்கும். அதே மாதிரி சிமிலர் சார்ஜஸை ஃபார்த்தர் எண்டு, தூரமாக இருக்கிற எண்ட்லேருந்து எடுத்துக்குது. ரைட்டா? தென் இப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆக்டிவிட்டி 3 சொல்லிட்டுருக்காங்க. bring a negatively charged plastic rod நியர் ஏ நியூட்ரல் ராடு. இப்போ ஒரு பிளாஸ்டிக் ராடு, நெகட்டிவ்லி சார்ஜ்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கக்கூடிய நெகட்டிவ்லி சார்ஜ் பிளாஸ்டிக் ராடு எடுத்து ஒரு நியூட்ரல் ராடு, ஸோ அதில் பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் எதுவும் இல்லை, எல்லாம் ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு ராடு, ஒரு பக்கத்தில் இன்னொரு ராடு கொடுக்கும்போது when the negatively charged plastic rod is brought close to the neutral rod, the free electrons move away due to repulsion and start piling up at the farther end. ஸோ இப்போ இங்கே என்ன நடக்கும், பக்கத்தில் கொண்டுட்டு போகும்போது த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் மூவ் அவே, அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் என்னாகும், அதை நோக்கி நகர ஆரம்பிக்கும். மூவ் அவே டியூ டு ரெப்பல்ஷனாக விலக்குதல் மூலமாக நகர ஆரம்பிக்கும். அண்ட் ஸ்டார்ட் பைலிங் அப் டு த ஃபார்த்தர் எண்டு. த நியர் எண்டு பிகம்ஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு டியூ டு டெஃபிசிட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ நியர் எண்டு வந்து பார்த்தோன்னா பாசிட்டிவ் சார்ஜ் ஆகும். ஏன்னு கேட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல யார் இருப்பா, டெஃபிசிட் ஆஃப் எலக்ட்ரான்ஸினுடைய பற்றாக்குறையினால் அந்த இடம் பாசிட்டிவ் சார்ஜ் ஆகும். when the neutral rod is grounded, அந்த நியூட்ரல் ராட் வந்து கிரவுண்டட் நிலத்தில் வைக்கிறோம் அப்படின்னா the negative charges flow to the ground. ஸோ அப்போ அது என்னாகும், நிலத்துக்கு வருது. the positive charges at the near end remain held due to attractive forces and the electrons inside the metal becomes zero. ஸோ அப்போ அந்த பாசிட்டிவ் சார்ஜ் என்னாகும் அப்படின்னா அட் த நியர் எண்டில் ரிமைன் ஹெல்டு, அங்கேயே இருக்கும். ஏன்னா டியூ டு த அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ், எதனுடைய, ஏன்னா பாசிட்டிவ்னால் அதனுடைய ஆப்போசிட் சார்ஜஸ் இருக்குது நெகட்டிவ், அதனுடைய அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ்னால இருக்கும். அண்டு த எலக்ட்ரான்ஸ் இன்சைடு த மெட்டல், அந்த உள்ளுக்குள்ளே இன்னொரு மெட்டலில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து ஜீரோ ஆகிற வரைக்கும் அது என்ன ஆகிட்டு இருக்கும், அது ரிமைனிங் ஹெல்டு டுகெதராக தான் இருக்கும். when the rod is removed from the ground, அப்போ அதுக்கப்புறம் அந்த ராடை நம்ம நிலத்துலேருந்து வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா the positive charges continue to be held at the near end. அதனுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த முனையில் பாசிட்டிவ் சார்ஜஸ் இன்னும் கண்டினியூவிலேயே தான் இருக்கும். this makes the neutral rod a positively charged ராடாக இதுதான் மாறும். ஸோ இப்போ இதன் மூலமாக தான் அந்த நியூட்ரல் ராட் என்னவா மாறுது, பாசிட்டிவ்லி சார்ஜாக மாறுது. ஸோ இப்போ இது வந்து பார்த்தோன்னா நியூட்ரல் பாடி, இது சார்ஜ்டு பாடி. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா சார்ஜ்டு பாடி என்ன கொடுத்துருங்க, மைனஸ். அப்படின்னா என்னது, தட் மீன்ஸ் இது நெகட்டிவ் சார்ஜ்டு. இங்கே வந்து பார்த்தோன்னா சார்ஜஸ் கெட்டிங் கான்சன்ட்ரேட்டட் அட் த எண்ட்ஸ் டியூ டு த சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ். இப்போ இங்கே அந்த நியூட்ரல் ராடு பார்த்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே இங்கே நெகட்டிவ் ராட்லேருந்து பாசிட்டிவ் ராடு, இது வந்து நியர் எண்டில் வந்து பார்த்தோன்னா என்ன ஆகும், ஈர்த்துக்கிட்டு இருக்கும். ஃபார்த்தர் எண்டில் சிமிலர்டு இருக்கும். ரைட்டாக, ஒரே மாதிரி இருக்கனால அது ரெப்பல்ஷனில் இருக்கும். ஸோ இதை ஒரு எண்டை வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம எர்த்தில் கொடுத்துட்டோம் அப்படின்னா எர்த்தில் எலக்ட்ரான்ஸ்னு வரும். ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா மைனஸ்,
ப்ளஸ் பக்கத்துலேயும் இந்த டால் வந்து பார்த்தோன்னா சார்ஜ்டு பாடிஸாக இருக்கும், அதாவது ரிமைன் ஹெல்டு டுகெதராகவே தான் இருந்துகிட்ருக்கும். Similarly, when a positively charged rod is brought near an uncharged rod, negatively charged electrons are attracted towards it. அப்போ ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ராடை நம்ம அன்சார்ஜ்டு ராடுக்கு பக்கத்தில் கொண்டுட்டு வரும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ்லி சார்ஜ்டு எலக்ட்ரான்ஸ் என்னாகும், அட்ராக்டடு டுவார்ட்ஸ் இட். இதன் மூலமாக எலக்ட்ரான்ஸ் வந்து ஈர்க்கப்படும். ஆஸ் எ ரிசல்ட் தேர் இஸ் எக்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அட் நியரர் அண்ட் டெஃபிஷியன்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அட் த ஃபார்தர். ஸோ அப்போ இதன் மூலம் இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து பக்கத்தில் இருக்கிறதுனால அதிகமாக ஈர்க்கப்படுறதுனால நியர் எண்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் அதிகமாகவும், தூரமாக இருக்கிற எண்டில் எலக்ட்ரான்ஸ் வந்து ரொம்ப குறைவாகவும் இருக்கும். த நியரர் எண்ட் ஆஃப் த அன்சார்ஜ்டு ராட் பிகம்ஸ் நெகட்டிவ்லி. இங்கே எலக்ட்ரான்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால இது நெகட்டிவ்லி சார்ஜாக இருக்கும். அண்டு தூரமாக இருக்கக்கூடிய எண்டு வந்து பார்த்தோன்னா பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கும். ஸோ இப்போ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்கிறோம், இண்டக்ஷன். ஸோ இப்போ இண்டக்ஷன் அப்படின்னா என்னது, எந்த ஒரு டச்சிங்குமே இல்லை, ஆனால் அங்கே என்ன இருக்குது, ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி இருக்குது, அதாவது ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் இருக்குது. அப்படிங்கிறதுனால இதுக்கு பேர் இண்டக்ஷன். நெக்ஸ்ட்டு ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ். சப்போஸ் யூ ஹேவ் டூ மெட்டலிக் ஸ்பியர்ஸ், ரெண்டு மெட்டலிக் ஸ்பியர் இருக்குது. ஒன் ஹேவிங் மோர் நெகட்டிவ் சார்ஜ், எக்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அண்ட் த அதர் ஹேவிங் மோர் பாசிட்டிவ் சார்ஜ், டெஃபிஷியன்சி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ரைட்டா? when you connect them both with the help of metallic wire, ஒரு மெட்டலிக் ஒயர் மூலமாக ரெண்டையும் நம்ம கனெக்ட் பண்ணும்போது excess electrons from the negatively charged sphere will start flowing towards the positively charged sphere. இப்போ அதிகமாக எலக்ட்ரான்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஸ்பியர்லேருந்து அந்த ஒயர் மூலமாக கம்மியாக இருக்கக்கூடிய இந்த ஸ்பியருக்கு எலக்ட்ரான்ஸ் ஆனது என்ன ஆகும், ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். திஸ் ஃப்ளோ கண்டினியூஸ் till the number of electrons in both the sphere is equal. இது எது வரைக்கும் நடக்கும்னா, இந்த ரெண்டு ஸ்பியர்லேயும் அந்த எலக்ட்ரான்ஸினுடைய எண்ணிக்கை சமமாகிற வரைக்கும் இந்த ஃப்ளோ ஆஃப் கரண்ட் இருக்கும், அதாவது ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். Here the positively charged sphere is said to be higher potential and the negatively charged sphere is said to be at lower potential. ஸோ இப்போ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹையர் பொட்டன்ஷியல் அண்டு லோயர் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்கிறோம். Hence, electrons flow from lower potential to higher potential. This is known as electric current. ஸோ அப்போ லோயர் பொட்டன்ஷியலேருந்து ஹையர் பொட்டன்ஷியலுக்கு போணுச்சு அப்படின்னா அதை தான் நம்ம எலக்ட்ரிக் கரண்ட்டு, நம்ம கரண்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த விஷயம் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ். த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் திஸ் பொட்டன்ஷியல் இஸ் நோன் அஸ் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், காமன்லி நோன் அஸ் வோல்டேஜ். ஸோ எத்தனை வோல்டேஜ் அப்படிங்கிறது அந்த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் த பொட்டன்ஷியல்ஸை பொறுத்து தான் இருக்குது. ஸோ இப்போ பாசிட்டிவ் பொட்டன்ஷியல், அதாவது லோயர் பொட்டன்ஷியலுக்கும் ஹையர் பொட்டன்ஷியலுக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், வோல்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பிஃபோர் த டிஸ்கவரி ஆஃப் எலக்ட்ரான்ஸ், எலக்ட்ரான்கள் டிஸ்கவரி பண்ணுறதுக்கு முன்னால் இட் வாஸ் கன்சிடர்டு தட் எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் டியூ டு த ஃப்ளோ ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜஸ். ஸோ அப்போ இங்கே எலக்ட்ரிக் கரண்ட் அப்படிங்கிறது எதன் மூலமாக நடந்துச்சுன்னு நினச்சாங்க, பாசிட்டிவ் சார்ஜுன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் ஃப்ளோ ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் இஸ் கால்டு கன்வென்ஷனல் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஃப்ளோ ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜுங்கிறது கன்வென்ஷனல் கரண்ட்டு. இந்த கன்வென்ஷனல் கரண்ட் ஃப்ளோஸ் ஃப்ரம் ஹையர் பொட்டன்ஷியல் டு லோயர் பொட்டன்ஷியல் தான் இருக்கும். அப்போ இது வந்து நம்ம கன்வென்ஷனல் கரண்ட்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக நம்ம வீட்டுக்கு வர அந்த கரண்ட் அப்படிங்கிறது வந்து லோயர் பொட்டன்ஷியல் டு ஹையர் பொட்டன்ஷியலுக்கு வர்றது. ரைட்டா? நெக்ஸ்ட்டு எலக்ட்ரோஸ்கோப். An electroscope is a scientific instrument used to detect the presence of electric charge on a body. ஸோ ஒரு எலக்ட்ரோஸ்கோப் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா ஒரு சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட். அது எதை டிடெக்ட் பண்ணுது, ப்ரெசன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் ஆன் எ பாடி. ஒரு பாடியில் எலக்ட்ரிக் சார்ஜ் இருக்கா, இங்கே பாடி அப்படிங்கிறது எதா வேணாலும் இருக்கலாம். ரைட்டா? ஸோ அப்போ அதில் எலக்ட்ரிக் சார்ஜ் இருக்கா அப்படின்னு டிடெக்ட் பண்ணக்கூடிய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் தான் என்னது, எலக்ட்ரோஸ்கோப். In the year 1600, British physician William Gilbert invented the first electroscope. இவர் தான் ஃபஸ்ட் என்ன பண்ணுறாரு, 1600 அந்த ஃபஸ்ட் எலக்ட்ரோஸ்கோப்பை கண்டுபிடிக்கிறாரு. இட் இஸ் த ஃபஸ்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். தெர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரோஸ்கோப். இதில் வந்து பார்த்தோன்னா 2 எலக்ட்ரோஸ்கோப் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா பித் பால் எலக்ட்ரோஸ்கோப்னு சொல்கிறோம், இன்னொன்று கோல்டு லீஃப் எலக்ட்ரோஸ்கோப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 2 வகையான எலக்ட்ரோஸ்கோப். ஒன்று வந்து பார்த்தோன்னா பித்து பால், இன்னொன்று கோல்டு லீஃப். ஓகேவா? பித் பால், கோல்டு லீஃப் தங்க இலை. ரைட்டா? An electroscope is made out of conducting materials, generally metal. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா இந்த எலக்ட்ரோஸ்கோப் எதனால் மேட் அவுட் பண்ணியிருக்காங்க, கண்டக்டிவ் மெட்டீரியல்ஸ்னால. ரைட்டா?
ஜென்ரலி என்னவாக இருக்கும், கண்டக்ட் பண்ணக்கூடியது மெட்டல்ஸ் தான். நான் மெட்டல் என்ன பண்ணாது, கண்டக்ட் பண்ணாது, எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணாது. இட் ஒர்க்ஸ் ஆன் த பிரின்சிபல் தட் லைக் சார்ஜஸ் ரெப்பல் ஈச் அதர். ஸோ இப்போ இது எந்த மெக்கானிசத்தில் ஒர்க் பண்ணுது அப்படின்னா, லைக் சார்ஜஸ் ரெப்பல் ஈச் அதர், ஒரே மாதிரி இருக்கக்கூடிய சார்ஜஸ் ஒன்றே ஒன்று விளக்கும் அப்படின்னு சொல்கிறோம், ஒன்றுக்கொன்று விலகி செல்லும் அப்படின்னு சொல்கிறது தான். In a simple electroscope, two metal sheets are hung in contact with each other. ஸோ இப்போ ஒரு சிம்பிள் எலக்ட்ரோஸ்கோப்பில் என்ன பண்ணியிருப்போம்னா, ரெண்டு மெட்டல் ஷீட்டை இன் கான்டாக்டில் பக்கத்தில் கான்டாக்டோட தொங்க விட்டுருப்பாங்க. தே ஆர் கனெக்டட் டு ஏ மெட்டல் ராட். ரெண்டு எப்படி இருக்கும், ஒரு மெட்டல் ராட்னால் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கும். தட் எக்ஸ்டென்ஸ் அப்வார்ட்ஸ், மேல் நோக்கி வரைக்கும் அது இருந்துகிட்டு இருக்கும். அண்ட் என்ஸ்ட்டு நாப் அட் த எண்டு. ஸோ அப்போ ஒரு நாப் ஒன்று ரெண்டில் நாப்னோட அது முடியும், ரைட்டா. இஃப் யூ பிரிங்க் ஏ சார்ஜ்டு ஆப்ஜெக்ட் நியர் த நாப், ஒரு சார்ஜ்டு ஆப்ஜெக்டை அந்த நாபுக்கு பக்கத்தில் கொண்டுட்டு வரும்போது எலக்ட்ரான்ஸ் வில் எய்தர் மூவ் அவுட் ஆஃப் இட் ஆர் இன்டு இட். எலக்ட்ரான்ஸ் ஒன்று அந்த நாபுக்குள்ளே போகும், இல்லைன்னா நாபை விட்டு வெளியில் போகும். This will result in charges accumulating on the metal leaves inside the electroscope. இது பார்த்தோன்னா இதன் மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, அந்த சார்ஜஸ் அக்யூமுலேட்டிங் ஆன் த மெட்டல், உள்ள மெட்டல் ஷீட் வச்சிருந்து இல்லையா அந்த மெட்டல் லீவ்ஸு. ஸோ அப்போ அதில் சார்ஜஸ் அக்யூமுலேட் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். If a negatively charged object is brought near the top knob, the electroscope, it causes free electrons in the electroscope to move down into the leaves. ஸோ அப்போ அங்கே பார்த்தோன்னா நெகட்டிவ்லி சார்ஜ்டு ஆப்ஜெக்ட் ப்ராட் நியர் த நாப், அந்த நாபுக்கு பக்கத்தில் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய ஒரு பொருளை கொண்டுட்டு வந்தோம் அப்படின்னா இது என்ன பண்ணும், எலக்ட்ரான்ஸ் இந்த எலக்ட்ரான்ஸ்கோப் டு மூவ் டவுன் இன் டு த லீவ்ஸ். இதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் என்னாகும், அந்த லீவ்ஸில் கீழ் நோக்கி நகரும். ஏன்னா இது என்ன மெக்கானிசம், ஒரே மாதிரி இருக்கக்கூடிய சார்ஜஸ் ஒன்று விலகி செல்லும் அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ அப்போ நெகட்டிவ்லி சார்ஜை கொண்டுட்டு வந்தோம்னா நெகட்டிவ் சார்ஜ் கீழே போயிடும், அதே பாசிட்டிவ் சார்ஜை கொண்டு வந்தோன்னா பாசிட்டிவ் சார்ஜ் கீழே போயிடும், ரைட்டா. சின்ஸ் போத் த லீவ்ஸ் ஹேவ் நெகட்டிவ் சார்ஜ், தே ரெப்பல் ஈச் அதர் அண்ட் மூவ் அப்பார்ட். இப்போ உள்ளே இருக்கக்கூடிய இந்த ரெண்டு லீவ்ஸுமே பார்த்தோம் அப்படின்னா நெகட்டிவாக இருந்துச்சுன்னா ஒன்றோட என்ன ஆகும், விலகி போகும். தே ரெப்பல் ஈச் அதர் அண்ட் மூவ் அப்பார்ட். இஃப் எ பாசிட்டிவ் ஆப்ஜெக்ட் இஸ் ப்ராட், அதே பார்த்தோன்னா ஒரு பாசிட்டிவ் ஆப்ஜெக்டை கொண்டுட்டு வந்தோம் அப்படின்னா brought near the top knob of the electroscope, the free electrons in the electroscope start move up towards the knob. அப்போ பாசிட்டிவ் சார்ஜை நாபிட்டு கொண்டு வந்தோம்னா எலக்ட்ரான்ஸ் என்னாகும், பாசிட்டிவ் நோக்கி நகரும், பாசிட்டிவ் சார்ஜஸ் கீழே போயிடும். திஸ் மீன்ஸ் தட் த பாட்டம் ஹேஸ் அ நெட் பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ இப்போ இந்த எலக்ட்ரோஸ்கோப்பில் கீழே பாட்டமில் என்ன இருக்கும், நெட் பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்கும். த லீவ்ஸ் வில் ஸ்ப்ரெட் அப்பார்ட் எகைன் நவ். ஸோ இப்போ இது திரும்பி என்ன ஆகும், அது அந்த லீவ்ஸ் திரும்ப விலகி போகும், ஏன்னா அதில் பாசிட்டிவ் இருக்குது, வெளியும் பாசிட்டிவ் இருக்கிறதுனால. ரெண்டாவது கோல்டு லீஃப் எலக்ட்ரோஸ்கோப். The gold leaf electroscope was developed in 1787 by British scientist named Abraham Bennett. ஸோ இவர் தான் பார்த்தோம் அப்படின்னா இதை டெவலப் பண்ணுறாரு. கோல்டு அண்ட் சில்வர் ஆர் யூஸ்ட் இன் எலக்ட்ரோஸ்கோப் பிகாஸ் தே ஆர் த பெஸ்ட் கண்டக்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். ஸோ இவர் பார்த்தோன்னா ரெண்டு ஒன்று கோல்டு லீஃப் பயன்படுத்துகிறாரு, இல்லைன்னா சில்வர் லீஃப் பயன்படுத்துகிறாரு. ஏன்னா ரெண்டுமே பார்த்தோன்னா குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, ரைட்டா. ஸோ இதுதான் பார்த்தோன்னா கோல்டு லீஃப் எலக்ட்ரோஸ்கோப் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் எலக்ட்ரோஸ்கோப்னா இட் இஸ் மேடப் ஆஃப் கிளாஸ் ஜார், ஒரு கண்ணாடி ஜாரு. எ வெர்டிக்கல் பிராஸ் ராட்ஸ், ஒரு பித்தளை ராட் இஸ் இன்சர்டட் இன்டு த ஜார் த்ரோ ஏ கார்க், ஒரு கார்க் மூலமாக உள்ளே தொங்க விட்டுருப்போம், இன்சர்ட் பண்ணியிருப்போம். த டாப் ஆஃப் த பிராஸ் ராட் ஹேஸ் ஹரிசாண்டல் பிராஸ் ராட் ஆர் எ பிராஸ் டிஸ்க். ஸோ இப்போ இதுதான் பார்த்தோன்னா பிராஸ் டிஸ்க்குன்னு சொல்லுவோம். அது ரெண்டு ஒட்டிகிட்டு இருக்கு இல்லையா உள்ள. Two gold leaves are suspended from the brass rod inside the jar. அந்த உள்ளுக்குள்ள ஜாருக்குள்ளார ரெண்டு கோல்டு லீவ்ஸை தொங்க விட்டுருப்பாங்க, உள்ளே அட்டாச் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒர்க்கிங் ஆஃப் எலக்ட்ரோஸ்கோப்னு எடுத்தோம்னா when the brass disc of the electroscope is touched by a charged object. ஸோ அந்த brass disc பார்த்தோம் அப்படின்னா ஒரு சார்ஜ்டு ஆப்ஜெக்ட் மூலமாக டச் பண்ணும்போது the electric charge gets transferred to the gold leaf through the rod. ஸோ அந்த ராட் வழியாக அந்த எலக்ட்ரிக் சார்ஜ் என்னாகும், கோல்டு லீஃபுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். திஸ் ரிசல்ட்ஸ் இன் கோல்டு லீவ்ஸ் மூவிங் அவே ஃப்ரம் ஈச் அதர். ஸோ அப்போ அந்த ரெண்டு லீவ்ஸ் என்னாகும், மூவிங் அவே ஃப்ரம் ஈச் அதர், ஒன்றோட ஒன்று விலகி போகும். திஸ் ஹேப்பன்ஸ் பிகாஸ்
போத் த லீவ்ஸ் ஹேவ் சிமிலர் சார்ஜஸ். ஏன்னா அது ரெண்டுலேயுமே என்ன சார்ஜஸ் இருக்கும், ஒரே மாதிரியான சார்ஜஸ் இருக்கிறனால ரெண்டும் ஒன்றோட ஒன்று விலகி போகும். சார்ஜிங் அப்படின்னு எடுக்கும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சார்ஜ் ஃப்ரம் ஒன் ஆப்ஜெக்ட் டு அனதர் இஸ் கால்டு சார்ஜிங். சார்ஜ் எதுன்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அது என்னது ஆக்சுவலாக த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சார்ஜ் எலக்ட்ரான்ஸ் அல்லது பாசிட்டிவ் நெகட்டிவ் ப்ரோட்டான்ஸ். அது வந்து பார்த்தோன்னா ஃப்ரம் ஒன் ஆப்ஜெக்ட் டு அனதர் ஆப்ஜெக்ட்னா அதுக்கு பேர் தான் சார்ஜிங். இன் கேஸ் ஆஃப் த கோல்டு லீவ்ஸ் சார்ஜ் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்டு த்ரூ த பிராஸ் ராட். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கோல்டு லீஃப் எக்ஸ்பெரிமெண்ட்டில் சார்ஜஸ் அப்படிங்கிறது எதன் மூலமாக நகர்ந்துச்சு, அந்த கோல்டு லீவ்ஸ் மூலமாக தான். ஸோ எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் அடுத்தது. The gold leaves resume their normal position after some time. ஸோ இந்த ரெப்பல் ஆனிச்சு இல்லையா, ஒன்றோட ஒன்று விலகி போணுச்சு இல்லையா, ஒரே மாதிரி சார்ஜஸ் இருக்கிறதுனால கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அது நார்மல் பொசிஷனுக்கு வரும். திஸ் ஹேப்பன்ஸ் பிகாஸ் தே லோஸ் த சார்ஜ். ஸோ அப்போ அது ஏன் நார்மல் பொசிஷனுக்கு வருது அப்படின்னா, ஏன்னா அதுலேருந்து கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆயிடுச்சு, நம்ம சார்ஜஸ் கொடுக்கறது நிறுத்திட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் அது நார்மல் பொசிஷனுக்கு வந்துடுது. The gold leaves would also be discharged when someone touches the brass. So இப்போ இந்த gold leaves would also be discharged எப்போ, when someone touch the brass rod. நம்ம அந்த brass rod தொடும்போது கூட அது என்ன ஆகும், would also be discharged. In that case the charge is transferred to the earth through the human body. ஸோ அப்போ இங்கே ஹியூமன் பாடி மூலமாக அந்த சார்ஜ் அப்படிங்கிறது எர்த்துலேருந்து ஹியூமன் பாடி வழியாக என்ன ஆகும், ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அந்த பிராஸ் ராட் வழியாக வர்றதுனால தான் அது என்ன ஆகுது, டிஸ்சார்ஜ் ஆகுது. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா லைட்னிங் அண்டு தண்டர், இடியும் மின்னல் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதுக்கான ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ரப் யுவர் ஃபுட் ஆன் எ கார்பெட் ஃப்ளோரு அண்டு டச் எ டோர் நாப், வாட் டு யூ ஃபீல். ஸோ அப்போ நம்ம காலை வந்து பார்த்தோம் அப்படின்னா கார்பெட் ஃப்ளோரில் நல்லா உராசுறோம். ஏற்கனவே ஃப்ரிக்ஷன் ஒன்று படித்தோம் இல்லையா, அதே தான் இங்கே நடக்குது. ஸோ கார்பெட் ஃப்ளோரில் காலை நல்லா உராசிட்டு நம்ம டோர் நாபு அநேகமாக மெட்டலில் போட்டிருப்பாங்க இல்லையா, அதை தொடும்போது என்ன நடக்கும், டு யூ ஃபீல் த ஷாக் இன் யுவர் ஹேண்ட். உங்கள் கையில் ஷாக் அடிக்கும். ஏன் அப்படின்னா, why does this happen? Getting a shock from a doorknob after rubbing your foot on a carpet floor results from discharge. அங்கே என்ன நடந்திருக்கும், டிஸ்சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ் நடந்திருக்கும். அதனால தான் உங்களுக்கு டோர் நாப்பை தொட்டவுடனே என்ன ஆகுது, ஷாக் அடிக்குது. Discharge occurs when the electrons on the hand are quickly pulled to the positively charged doorknob. ஸோ அப்போ அந்த டோர்நாப் அப்படிங்கிறது பாசிட்டிவ் சார்ஜில் இருக்கும். நம்ம காலுக்கு கீழே தேய்ச்சதுனால அதுலேருந்து எலக்ட்ரான்ஸ் என்ன இருக்கும், நம்ம ஹேண்ட் வழியாக ஹேண்டில் நம்ம பாடியில் இருக்கும். ஸோ அப்போ அந்த டோர்நாப்பு பாசிட்டிவில் இருக்குது, நம்ம ஹேண்டு நெகட்டிவில் இருக்குது. அப்போ தொட்ட ஆக்சுவலாக என்ன ஆகும், ஷாக் அடிக்க தான் செய்யும். திஸ் மூமெண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் விச் இஸ் ஃபெல்ட் அ ஷாக். இந்த மூமெண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் நம்ம என்னவா உணர்கிறோம், ஷாக்காக உணர்கிறோம். காசஸ் த பாடி டு லூஸ் நெகட்டிவ் சார்ஜ். ஸோ அப்போ அதன் மூலமாக நம்ம பாடியிலேருந்து என்ன ஆகும், நெகட்டிவ் சார்ஜ் வெளியேறும். த எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் டேக்ஸ் பிளேஸ் இன் த மீடியம், மோஸ்ட்லி கேஸஸ். ஸோ எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் அப்படிங்கிறது டேக்ஸ் பிளேஸ் இன் மீடியம், ஒரு மீடியத்தின் வழியாக தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அது மோஸ்ட்லி தான் அந்த மீடியம் அப்படிங்கிறது என்னவாக இருக்கும், கேஸஸ், வாயுக்குள்ளாக தான் இருக்கும். லைட்னிங் இஸ் அனதர் எக்ஸாம்பிள் ஆஃப் டிஸ்சார்ஜ் டேக்ஸ் பிளேஸ் இன் clouds. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா லைட்னிங், மின்னல் அப்படிங்கிறது அனதர் எக்ஸாம்பிள் ஆஃப் டிஸ்சார்ஜ் தட் டேக்ஸ் பிளேஸ் இன் clouds. மேகங்கள் வழியாக எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் நடக்குது இல்லையா, ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் தான் லைட்னிங், மின்னல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லைட்னிங் இஸ் ப்ரொடியூஸ்டு பை டிஸ்சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி ஃப்ரம் cloud டு cloud ஆர் ஃப்ரம் cloud டு ground. ஸோ அப்போ இங்கே லைட்னிங் அப்படிங்கிறது டிஸ்சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி எதுக்கு நடையில் நடக்கலாம், cloud டு cloudஆகவும் நடக்கலாம், ஆர் cloud டு groundஆகவும் நடக்கலாம், நிலத்துக்கும் வரலாம். ஸோ டூரிங் தண்டர்ஸ்டோம், புயல் அடிக்கும்போது பார்த்தோன்னா ஏர் இஸ் மூவிங் அப்வர்ட் ரேப்பிட்லி, காத்தானது என்னாகும், மேல் நோக்கி அப்வர்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ ஒரு சைக்கிள்ஸ் போயிட்டுருக்கும். திஸ் ஏர் விச் மூவ்ஸ் ரேப்பிட்லி கேரி ஸ்மால் ஐஸ் கிறிஸ்டல்ஸ் அப்வர்டு. ஸோ இப்போ கீழேருந்து மேலே போகக்கூடிய காற்று என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்மால் ஐஸ் கிறிஸ்டல்ஸை மேலே கொண்டுட்டு போயிட்டே இருக்கும். அட் த சேம் டைம் ஸ்மால் வாட்டர் ட்ராப்ஸ் மூவ் டவுன்வார்டு. அதே நேரத்தில் மேலேருந்து வாட்டர் ட்ராப் என்னாகும், கீழ் நோக்கி வரும். ஸோ கீழேருந்து ஐஸ் கிறிஸ்டல்ஸ் மேலே போகுது, வாட்டர் ட்ராப் கீழே வருது. when they collide, ஒன்னோட ஒன்று சேரும்போது ஐஸ் கிறிஸ்டல்ஸ் பிகம் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு அண்டு மூவ் அப்வார்டு. ஐஸ் கிறிஸ்டல்ஸ் எப்படி இருக்கும், பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கிறதுனால கீழே காற்று மூலமாக மேலே போகுது.
and the water drops become negatively charged. அந்த droplets of water வந்து நெகட்டிவ் சார்ஜாக இருக்குது அண்டு மூவ் டவுன்வார்டு. ஸோ அது ரெண்டும் கீழே வருது. ஸோ கீழேருந்து மேலே பாசிட்டிவ் சார்ஜ்டு ஐஸ் கிறிஸ்டல்ஸ் போகுது, மேலேருந்து நெகட்டிவ்லி சார்ஜ்டு வாட்டர் ட்ராப்லெட்ஸ் கீழே வருது. ஸோ த அப்பர் பார்ட் ஆஃப் த cloud is positively charged and the lower part of the cloud is negatively charged. இப்போ இந்த மேகம் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு மீடியம், கேஸ் மீடியம். இந்த மீடியத்தில் லோயர் பார்ட் வந்து எப்படி இருக்குது, நெகட்டிவ்லி சார்ஜாக இருக்குது. அதே அப்பர் பார்ட் வந்து பார்த்தோன்னா பாசிட்டிவ்லி சார்ஜாக இருக்குது. when they come into contact, ரெண்டும் ஒன்றோடு ஒன்று சேரும்போது electrons in the water drops are attracted by the positive charge in the ice crystals. Thus electricity is generated and lightning is seen. அப்போ என்ன நடக்கும், the electrons in the water drops are attracted by the positive charges in the ice crystals. ஸோ இந்த ஐஸ் கிறிஸ்டல்ஸும் வாட்டர் ட்ராப்லெட்ஸும் அட்ராக்ட் பண்ணப்படும், ஏன்னா பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கிறதுனால. ஸோ அப்போ இது ரெண்டும் டச் ஆகும்போது, கொலைட் ஆகும்போது, அல்லது ரெண்டும் ஒன்று சேரும்போது thus electricity is generated. அந்த இடத்துல தான் மின்னல் நமக்கு உருவாகுது, ரைட்டா. Sometimes the lower part of the cloud which is negatively charged comes into contact with the positive charges accumulated near the mountains, trees and even people on the earth. சில நேரங்களில் வந்து பார்த்தோன்னா லோயர் பார்ட் ஆஃப் த cloud வந்து என்ன ஆகுனா விச் இஸ் நெகட்டிவாக இருக்குது இல்லையா, நெகட்டிவ்லி சார்ஜாக இருக்குது, கம் இன் டு கான்டாக்ட் வித் த பாசிட்டிவ் சார்ஜஸ். எதோட கான்டாக்ட் ஆவாங்க அப்படின்னா அக்யூமுலேட்டட் நியர் த மவுண்டன்ஸ், மலை உச்சிகள்லையோ மரங்களினுடைய உச்சிலையோ, சில நேரங்களில் கிரவுண்டில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய உச்சியிலையோ அந்த சார்ஜஸ் அக்யூமுலேட் ஆகும்போது this discharge produces lot of heat and sparks that results in what we see as lightning. மின்னல் வந்து மனிதரை தாக்கும் அல்லது மரத்தில் தாக்கும், மவுண்டெயின்ஸில் விழும், ரைட்டா. Huge quantities of electricity are discharged in lightning flashes and temperatures over 30,000 degrees Celsius or more can be reached. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மின்னல் தாக்கும்போது அதன் மூலம் உருவாகக்கூடிய டெம்பரேச்சர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ இருக்குது, 30,000 டிகிரி செல்சியஸ். சூரியனுடைய மேற்பரப்பு வெப்பநிலை எவ்வளோ தெரியுமா, அவுட்டரில் 6,000 டிகிரி செல்சியஸ். அப்போ 30,000னா நீங்கள் நினச்சி பார்த்துங்க எவ்வளோ ஹீட் வரும்னு, பொசுங்கிடுவோம். அதனால தான் மின்னல் வந்துச்சுன்னா பொசுங்கிடுறது. This extreme heating causes the air to expand explosively fast and then they contract. ஸோ இப்போ இந்த எக்ஸ்ட்ரீம் ஹீட்டிங் அதுதான் வந்து பார்த்தோன்னா causes the air to expand explosively. காற்றுல வந்து பார்த்தோன்னா என்ன ஆகுது, causes the air to expand, காற்று அப்படியே வெடிக்க வைக்குது, எக்ஸ்ப்ளோசிவ்லி ஃபாஸ்ட் and they contract ஆகும்போது. This expansion and contraction create a shock wave that turns into booming sound wave known as thunder. ஸோ அப்போ இந்த டெம்பரேச்சர் வந்து என்ன ஆகுது, லைட்னிங்கும் போது 30,000 டிகிரி செல்சியஸில் அது டெம்பரேச்சர் உருவாக்கும்போது அது என்ன பண்ணும், ஏரை எக்ஸ்பேண்ட் பண்ணும். அதாவது கேஸ் வந்து என்ன ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆகும். இப்போ பொதுவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட் லெசனில் படிச்சிருப்போம், ஹீட்டில் படிச்சிருப்போம், ஹீட் ப்ரொடியூசஸ் எக்ஸ்பேன்ஷன் இன் கேஸஸ் அப்படின்னு படிச்சிருப்போம். மெட்டல்ஸில் சாலிடில் வந்து பார்த்தோன்னா கொஞ்சமாகவும், லிக்யூட்ஸில் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவும், கேஸஸில் அதிகமாகவும் எக்ஸ்பேண்ட் ஆகும், எக்ஸ்பேண்ட் பண்ணுன்னு சொல்லுவோம். அதாவது கேஸை எக்ஸ்பேன்ஷன், கேஸை வந்து விரிவு செய்யும் அதிகமாக. அப்படி விரிவு செய்யும்போது, அந்த எக்ஸ்பேன்ஷன் செய்யும்போது அதில் வந்து சில கான்ட்ராக்ஷன்ஸ் நடக்கும். அப்போ கான்ட்ராக்ஷன்ஸ் நடக்கிறது அப்படின்னா வெடிக்கிறது, சரியா, அதாவது சத்தம் வர்றது தான் ஷாக், ஒரு சவுண்டு. இப்போ ஹைட்ரஜன் வந்து வெளியில் வரும்போது ஒரு சவுண்டு வரும் இல்லையா, பாப்அப் சவுண்டு அப்படின்னு நம்ம படித்தோம் இல்லையா. ஹைட்ரஜன் வந்து உருவாகும்போது வெளியில் வரும்போது அது எரியும் போது என்ன வரும், ஒரு பாப்அப் சவுண்டு வரும்னு சொன்னோம். அதே தான், அதே எக்ஸ்பேன்ஷன் தான் ஏர்லேயும் நடக்கும். ஸோ அப்போ அந்த ஹை டெம்பரேச்சர், லைட்னிங் மூலமாக வரக்கூடிய அந்த ஹை டெம்பரேச்சரு அந்த ஏரை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது தட் ப்ரொடியூசஸ் எ பூம் சவுண்டு. அந்த சவுண்டுக்கு பேர் தான் என்னது, தண்டர், இடி இடிக்கிறதுன்னு சொல்லுவோம். அதனால தான் மின்னல் மின்னுனதுக்கப்புறம் என்ன ஆகும், இடி ஹெவியாக விழும், ரைட்டா. சம்டைம்ஸ் லைட்னிங் மே பி சீன் பிஃபோர் த தண்டர் இஸ் ஹர்டு. ஸோ இப்போ சில நேரங்களில் இடி இடித்ததுக்கப்புறம் லைட்னிங் வர்றதை கேட்டிருப்போம். திஸ் இஸ் பிகாஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த clouds அண்ட் த சர்ஃபேஸ் இஸ் வெரி லாங் அண்ட் த ஸ்பீட் ஆஃப் லைட் இஸ் மோர் தென் த ஸ்பீட் ஆஃப் சவுண்டு. ஏன்னா சில நேரங்களில் அது கேட்குறது எதனாலன்னா லைட்டினுடைய
லைட்னுடைய ஸ்பீடு வந்து பார்த்தோன்னா சவுண்டினுடைய ஸ்பீடை வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால தான் வந்து பார்த்தோன்னா இடி இடித்ததுக்கப்புறம் நமக்கு என்ன கேட்கும், மின்னல் மின்னுனதுக்கப்புறம் இடி இடிக்கிற சத்தம் கேட்கும், ரைட்டா? ஸோ இது வந்து லைட் வந்து சீக்கிரமாக நமக்கு ரீச் ஆயிரும், சவுண்ட் வந்து கொஞ்சம் லேட்டாக நமக்கு வந்து ரீச் ஆகும். அதுதான் காரணம், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா லைட்னிங் அண்டு தண்டர், ஃபார்மேஷன் ஆஃப் லைட்னிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ க்ளவுடினுடைய அடிப்பகுதி வந்து பாசிட்டிவ் சார்ஜ் ஆகும், க்ளவுடினுடைய அப்பர் போர்ஷன்ஸ் வந்து பாசிட்டிவ் சார்ஜாகவும் இருக்கும், ரைட்டா? ஸோ இந்த கீழேருந்து என்னாகும், நம்ம கீழேருந்து அந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் ஏர் வந்து பார்த்தோன்னா பாசிட்டிவ் சார்ஜஸை மேலே கொண்டுட்டு போவோம். இப்போ இந்த மேலே போகக்கூடிய அந்த பாசிட்டிவும் க்ளவுடுக்கு ஒட்டி இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் சார்ஜஸ் சேரும்போது தான் அந்த இடத்துல லைட்னிங் வரும். லைட்னிங் லாட் ஆஃப் டெம்பரேச்சரை காஸ் பண்ணும். அந்த டெம்பரேச்சர்ஸ் தான் ஏரை எக்ஸ்பேண்ட் பண்ணி ஒரு பூமிங் சவுண்டை கொண்டு வரும். அது பேர் தான் தண்டர்.